ஹாய் ஹலோடா பெரிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சாரிடா, இவ்வளோ நாள் நான் வீடியோ போடாததுக்கு எனக்கு ரீசன் இருக்குது. எனக்கு ஃபீவர் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. எனக்கு இன்ஜெக்ஷன்னா பயமா, அதனால நான் டாக்டரே மீட் பண்ண போக மாட்டேன்ட்டேன். அதனால வீட்டில் டேப்லெட் அது இதுன்னு வாங்கி கொடுத்தாங்க. அப்படி இருந்தும் எனக்கு ஃபீவர் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகலை. அது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல. ஐ எம் சாரி. இனிமேல் நம்ம வீடியோ தொடர்ந்து கேட்கலாம். பட் ஆனால் 1 வீக்குக்கு மட்டும் வீடியோ வராதுடா. வேணா நான் மாலை போட்டிருக்கேன், அதனால சாமி விஷயத்துல விளையாடக்கூடாதுல. அதனால நான் ஹார்ட்லெஸ் கிங் போடுறது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனே பார்த்தா ஒரு காடை தான் கட்டுறாங்க. அந்த காடு பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கு. அந்த காடோட சென்டர்ல ஒரு வீடு ஒன்று இருக்கு. அந்த வீடு பார்க்க அவ்வளோ அழகா இருக்கு. ஆனா சுத்தி இருக்கிற அந்த காட்டை பார்க்கும் போது ரொம்ப பயமா இருக்குது. அவ்வளோ டார்க்கா இருக்கு. இப்போ அந்த வீட்டுக்குள்ளதான் காட்டுறாங்க. வீட்டுக்குள்ள பார்த்தா ஒரு பர்சன் தான் சும்மா ஒரு டெபிளுக்குள்ள உட்காந்துருக்காங்க. அவரோட கண்ணெல்லாம் பார்க்க அவ்வளோ ரெட்டிஷா இருக்குது. அவர் பார்க்க ஹேண்ட்ஸமா இருந்தாலும் ஒரு கோல் டைப்லயே உட்காந்துருக்காங்க. அந்த கோல்டு டைப் லுக்கோடய அவர் டிவியை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் அப்படியே ஈவல் லுக்ல அங்க டிவியில போய்கிட்டு இருக்க அந்த நியூஸை தான் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்கிற பர்சனுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த நியூஸ்ல பார்த்தா ஒரு பர்சன் மிஸ்ஸிங், அதுவும் மேரேஜ் அன்னைக்கு மிஸ் ஆயிட்டாங்க. ஒருவேளை இந்த மேரேஜ் பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட பேரண்ட்ஸ் ரொம்ப அழுகுறாங்க. இல்ல, என் பையன் அப்பெல்லாம் போயிருக்க மாட்டான், அவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பர்சன் அப்படியே ரொம்ப நக்கலா சிரிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இப்ப அவருக்கு பக்கத்துல ஒரு பர்சன் தான் வராங்க. ஹே ஹே பியர், நீ பாத்தியா? குக்கி இப்படி பண்ணியிருந்திருக்க கூடாது. இப்படியா யாருக்கிட்டையுமே சொல்லாம போறது? பாரு, அவங்க பேரண்ட்ஸ் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஆனா இந்த பர்சன் அதை எதையுமே கண்டுக்கல. அவங்க அப்படியே ஈவல் லுக்ல ஸ்மைல் பண்ணிட்டே உட்காந்துருக்காங்க. இப்ப மூச்சு குட்டி தான் அப்படியே திரும்பி பாக்குது. ஏ பியர், நீ ஏன் இப்படி சிரிக்கிற? குக்கி காணாம போனது கஷ்டமா இல்லையா டயாம்? நீ இப்படி சிரிச்சுட்டு உட்காந்துருக்க? உனக்கு அவன் மேல லவ் இருந்துச்சுல, நீ சொல்லவல்ல எப்பவுமே குக்கி என்னோட லவ் அப்படின்னு. அவனை கண்டுபிடிக்கணும்னு உனக்கு தோணலையா? ப்ளீஸ் பியர், எப்படியாவது குக்கியை கண்டுபிடி. பியர், என்ன பாரு பியர். ஏன் பியர் நீ இப்படி இருக்க? நம்ம குக்கி காணாம போயிருக்கா. நீ நீ ஏன் அதுல எந்த ஒரு இதுவுமே காட்ட மாட்டேங்கிற? நம்ம குக்கி பாவம் இல்லையா? அவன் எங்க போனானே தெரியல பியர். எனக்காண்டு ப்ளீஸ் பியர் கண்டுபிடிய. இப்படி ஜிம்னா ரொம்ப கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஆனா தயங்க அதுல காதலே வாங்கவே இல்லை. இப்ப தயங்க அப்படியே ஜிம்னாவை தான் திரும்பி பாக்குறான். பியர் ப்ளீஸ் பியர், பாவம் குக்கி. ஹே, அவன் கேடு கேட்டு போட்டான், எனக்கு என்ன? எங்க போறான் இல்ல எவன் கூடயோ. தயா, என்ன பேசுற? நான் எதுவும் சொல்லடா. இப்ப எல்லா பிரஸும் அப்படிதான் சொல்லுது. யாரு கூடயோ ஓடி போயிட்டானாம்ல, பாத்தியா? அன்னைக்கு என்ன பிடிக்கலன்னு சொன்னா, இன்னைக்கு எவனோ பிடிச்சிருக்குன்னா அவன் கூட ஓடி போயிட்டான். நாளைக்கு அவனும் பிடிக்காம போயிடுவான், இன்னொருத்தன் கூட ஓடி போயிடுவான். இப்படி சொல்லும் போதே தயாங்கோட கண்ணத்திலேயே ஒரு ஸ்லாப் விழுகுது. தயங்க அப்படியே பாக்குறான். அடிச்சது வேற யாரும் இல்ல, ஜிம்னா தான். இங்க பாரு, குக்கிய பத்தி இன்னொரு தடவை தப்பா பேசுற வேலை வச்சுக்காத. அவன் எனக்கு தெரிஞ்ச ஓடிலாம் போயிருந்திருக்க மாட்டான். என் குக்கிக்கு என்னமோ ஆயிருச்சு, அதனாலதான் அவன் காணாம போயிட்டான். அவனை யாரோ கடத்திட்டாங்க. எனக்கு அது மட்டும் நல்லா தெரியும் தயாங். ஆனா கண்டிப்பா அந்த கடத்தினவங்க என் கண்ணில் மட்டும் சிக்குனாங்கன்னா அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன் தயாங். நீ வேணா பாரு, கண்டிப்பா என் கையில சிக்காமலையா போயிடுவாங்க. சிக்கிறப்ப இருக்கா அவங்களுக்கு. இந்த மாதிரி நம்ம ஜிம்னா தான் அப்படியே புலம்பிக்கிட்டே இருக்கான். தயங்க அப்படியே ஜிம்னாவை மட்டுமே தான் பாத்துக்க இருக்கான். பார்த்துட்டு இப்ப அவன் தான் பேச ஸ்டார்ட் பண்றான். ஹே ஹே குட்டச்சி, எவ்வளவு தைரியம்னா நீ என்னையவே அடிச்சிருந்திருப்ப. அந்த அளவுக்கு குக்கிய ரொம்ப பிடிக்குமா அவனுக்கு? எனக்கு குக்கிய ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அவன் என்னோட பிரதர். ஏண்டா, ஃபர்ஸ்ட் நான் தான் அவனை உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். என் மூலமா தான் அவனுக்கு தெரியும். ஆனா அவனுக்கு தான் என்னையே பிடிக்காதுன்ட்டானே. அப்புறம் எதுக்கு உனக்கு அவனை பிடிச்சிருக்கு? அவனெல்லாம் உனக்கு பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இங்க பாரு, நீ முன்னாடி லவ் பண்ண, ஆனா அவன் அதுக்கு முன்னாடி என்னோட பிரதர். சரியா? நீங்க 2 பேரும் இன்ட்ரடியூஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நாங்க 2 பேரும் இன்ட்ரடியூஸ் ஆயிட்டோம். அதனால எப்பவுமே அவன் என்னோட பிரதர்.
நான் அவனை அப்படிதான் பாக்குறேன் தயா. உனக்கு பிடிக்கல பிடிச்சிருக்கு, அது உன்னோட விருப்பம். உன் விருப்பத்துக்குள்ள என்னோட விருப்பத்தை கொண்டு வராத. என்னோட பிரதரை நான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் எதுக்கு நம்ம இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம்? எனக்கு இந்த வீடே பிடிக்கல தெரியுமா? எனக்கு கோவமா வருது. நம்ம நம்ம எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம் தயாங்? நீ சொல்லு. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல தயாங். எனக்கு இங்க பிடிக்கல தயாங். நீ ஏன் இப்பெல்லாம் பண்ற? எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னா மட்டும்தானே நீ இந்த பிளேஸ்க்கு என்ன கூட்டிட்டு வருவ. நான் தான் எந்த தப்புமே பண்ணல. அப்புறம் எதுக்கு தயாங் நம்ம இங்க வந்திருக்கோம்? நீ அடிக்கடி ஐடலா இருக்கிறதுனால உனக்கு அடிக்கடி ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் வந்துடும். அதனால நீ அங்க போயிடுவ. அது என்ன என் மேல உள்ள மிஸ்டேக்கா? நான் ஒண்ணுமே பண்ணல. நீ எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு தானே இந்த பிளேஸ்க்கு கூட்டிட்டு வந்திருக்க. இங்க பாரு தயாங்க, ஏன் நீ இப்படி இருக்க? எனக்கு குக்கி பார்க்கணும். என்ன குக்கி தேடுறதுக்கு கூட்டிட்டு போ தயா. ஏன் நீ இப்பெல்லாம் பண்ற? நீ ரொம்ப கெட்டவனா மாறிட்ட. எனக்கு ஒண்ணு பிடிக்கவே இல்லை. ஜிமின் குட்டி இந்த மாதிரி சொல்லிட்டு அழ ஸ்டார்ட் பண்ணிருது. தயாங் தான் அப்படியே மேல இருந்து கீழே வரைக்கும் அப்படியே ஜிம்னாவை பாக்குறான். வேணா நம்ம ஜிமின் குட்டி வந்து 5 months பிரெக்னெண்டா இருப்பாங்க. அதனால அதோட ஸ்டொமக்லாம் நல்லா ஒரு மாதிரி வெளியே நல்லாவே தெரியும். இவன் இப்படியே பாக்குறான். ஹே மோச்சி, அடியே குட்டச்சி, நீ பிரெக்னெண்டா இருக்கிறன்னா பேரு, ஆனா இன்னும் சின்ன குழந்தை மாதிரியே இருக்கியடி. உனக்கெல்லாம் நான் எப்படி பனிஷ்மெண்ட் கொடுப்பேன்? நம்ம ஒன்னும் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காண்டிலாம் ஒன்னும் இங்க வரல. நம்ம வேற ஒருத்தவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காண்டி மட்டும்தான் வந்திருக்கோம். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே ஜிம்னாவை தூக்கி அப்படியே தயாங் மடியில உட்கார வச்சுக்கிறான். இப்ப அப்படியே ஜிம்னாதான் அவனோட கண்ணெல்லாம் அப்படியே கலங்கி இருக்கான். அப்படியே நிமிர்ந்து தயங்க தான் பாக்குறான். தயங்க அப்படியே பாக்குறான். வேணா ஜிம்னா கண்ணு அப்படியே ஒரு மாதிரி கலங்கி இருக்கிறது தயங்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அந்த டீயர்ஸ் எல்லாமே அப்படியே வெயிட் பண்ணி விடுறான். வெயிட் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். பேபி, நீ அழுகாத பேபி. எதுக்கு அழுகுற? நான்லாம் உன்னை எதுவும் கஷ்டப்படுத்த மாட்டேன். எனக்கு உன்னை கஷ்டப்படுத்த பிடிக்காது பேபி. நீ ஏன் இப்படிலாம் அழுதுகிட்டு இருக்க? உண்மையிலேவா மேயர்? நீ என்ன கஷ்டப்படுத்த மாட்டல? என்ன ஹர்ட் பண்றதுக்காண்டி இங்க கூட்டிட்டு வரல பேபி. நான் எப்படா என்னோட பிரின்சஸ கஷ்டப்படுத்துவேன்? அப்பெல்லாம் நான் உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன். ஏன், என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? உன்னை ஹர்ட் பண்றதுக்காண்டி மட்டும்தான் இங்க நான் கூட்டிட்டு வந்திருப்பேன்னு நினைச்சியா? இல்ல, இந்த இடம் பார்க்கும்போது எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருதா, அதான் எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு பியர். நீ உண்மையிலே என்ன ஹர்ட் பண்றதுக்காண்டி கூட்டிட்டு வரல? ஹே, ப்ராமிஸா சொல்றேன்டா, உன்னை ஹர்ட் பண்றதுக்காண்டி நான் இந்த பிளேஸ்க்கு உன்னை கூட்டிட்டே வரல. நான் உன் கூட ஹாப்பியா இருக்கணும்னு தான்டா கூட்டிட்டு வந்தேன். ஏன்னா இவ்வளோ நாள் நான் பிராக்டிஸா அந்த ஒர்க்கு இந்த ஒர்க்குன்னு இருந்தேன். அப்புறம் இடையில அப்பாவோட பிஸ்னஸ் அப்படின்னு போயிட்டேன். என்னால உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலடா. உன் கூட நம்ம லிட்டில் பிரின்சஸ் கூட என்னால கரெக்டா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதனால சரி, கொஞ்ச நாள் நம்ம இங்க இருக்கலாமே அப்படின்னு நினைச்சு நான் வந்தேன். மத்தப்பெல்லாம் எதுவும் கிடையாது. என் குட்டச்சிய நானே கஷ்டப்படுத்துவேனா? அதெல்லாம் பாஸ்ட்ல நடந்ததெல்லாம் எனக்கே தெரியாம நான் பண்ணதுடா. உன் மேல நான் அந்த அளவுக்கு லவ் வச்சிருந்தேன். நீ என்ன வேணாம் பிடிக்கலன்னு சொன்னியா? அதனால மட்டும்தான் நான் உன்ட்ட அந்த மாதிரி பிஹேவ் பண்ணேன். அதுவும் நான் வேணும்னு ஒன்னும் பண்ணலடா முச்சி. ஐம் சாரிடா. என் குள்ளச்சி என்ன மன்னிச்சிருவான்னு நினைக்கிறேன். இப்படி சொல்லும் போதே நம்ம ஜிமினாதான் அப்படியே தயங்கோட ஷோல்டர்ல தான் அவன் ஹெட் வச்சிருப்பானா, அவனும் ஊ அப்படிங்கிற மாதிரி மண்டையாட்டுறான். தயங்க அப்படியே ரொம்ப டைட்டா ஹக் பண்றான். இப்ப அப்படியே ஜிமினாதான் சொல்றான், தயாங் என்னை இவ்வளவு டைட்டா ஹக் பண்ணாத, உன் பிள்ளைக்கு மூச்சு விட முடியலையா, அதனால அவன் என்னையும் கஷ்டப்படுத்துறா, நீ கொஞ்சம் லூஸ் விடுறியா? இப்படி சொல்லும் போது தயங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை எடுத்துக்கிறான். அதுக்குன்னு நான் ஒண்ணு கையெல்லாம் எடுக்க சொல்லல, நீ ஹக் பண்ணிக்கோ. ஹக் பண்றது ஒண்ணும் தப்பு கிடையாது. அவனுக்கு மூச்சு அடிச்சா நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கு என் புருஷனை ஹக் பண்ணாம இருக்க முடியுமா? உன் பிள்ளைகிட்ட சொல்லிக்கோ, இன்னொரு தடவை இந்த மாதிரி மூச்சுலாம் வாங்க கூடாதுன்னு. வேணா என் புருஷன் எப்பயாவது ஒரு தடவை தான் என்ன ஹக் பண்றான், அப்பவும் இவனுக்கு இப்படி மூச்சு வாங்கினா நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு நீ எப்பவும் என் கூட இருக்க மாட்டேல, இவன் கிட்ட அதெல்லாம் சொல்லு சரியா? உன் கூட இருக்கும் போது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லு. எனக்கு இதெல்லாம் கேட்கும்போது அப்படியே அவனுக்கு ஸ்மைல் வருது. அவனும் அப்படியே சிரிக்கிறான். சிரிச்சுட்டு அப்படியே ஜிமினாவோட பெல்லிய பத்தி தான் சொல்றான். ஹே லிட்டில் பிரின்சஸ், என்ன உன் அம்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்துறியா? அவ இவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்றா,
நீ ஒண்ணு கவலைப்படாத, உனக்கு சப்போர்ட் பண்ண உன் டாடா எப்பவும் கூட இருப்பேன். நீ சீக்கிரமா வெளியே வா, உன் டாடா உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன், சரியா? ப்ராமிஸ் பண்றேன்டா. நீ பொண்ணா பையனா எனக்கு தெரியல, ஆனா எனக்கு லிட்டில் பிரின்சஸ் தான் வேணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பரவாயில்ல, நீ வெளியே வரும்போது யாரா இருந்தாலும் எனக்கு ஓகே தான். இப்படி சொல்லும் போதே அப்படியே ஜிம்னா பாக்கலாம். அப்ப நீ என்ன பத்திரமா பாத்துக்க மாட்ட? உனக்கு உன்னோட குழந்தை மட்டும்தானே முக்கியம், நான் முக்கியம் கிடையாதுல்ல. சரி விடு, என் மேல உனக்கு பாசமே கிடையாது. ஹே மொச்சி, ஹே குட்டச்சி, நான் எங்கடா அப்பெல்லாம் சொன்னேன்? நீ தானே எனக்கு ஃபர்ஸ்ட் பேபி. என்னதான் அந்த பேபி எனக்கு பிடிச்சிருந்தாலும் இந்த பேபி தானே அந்த பேபியை கொடுக்குது. அப்ப இந்த பேபி தான் எனக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட். நான் எப்பவுமே உன்னை தாண்டா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எடுத்து உனக்கு தான் எல்லாமே பண்ணுவேன், அவனையும் பாத்துக்கிருவேன். ஆனா ஒன்னு அதிகமா பாத்துக்குவேன். நீ இப்பெல்லாம் ஃபீல் பண்ணாத பேபி, இப்பெல்லாம் ஃபீல் பண்ணணும் வச்சுக்கோ, அப்புறம் இந்த தயங்க ரொம்ப கஷ்டப்படுவான். எனக்கு தான் தெரியுமே, என் புருஷனுக்கு எத்தனை பேர் இருந்தாலும் நான் தான் ஃபர்ஸ்ட் பேபின்னு. நான் சும்மா உன்கிட்ட விளையாட்டுக்கு சொன்னேன் தயாங், நீ சீரியஸா எடுத்துக்கிட்டியா? நான் சும்மா ஃபன்னா சொன்னேன், நீ கோச்சிக்காத, நீ கவலையும் படாத. எனக்கு எப்பவுமே உன்னை ரொம்ப பிடிக்கும், உனக்கும் என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது கியூட்டா கோழி குஞ்சு மாதிரி சிரிக்குது. இதை பார்த்தோன்னு தயாங்கும் அப்படியே சிரிப்பு வருது. ரெண்டு பேருமே அப்படியே சிரிச்சுட்டே உட்காந்துருக்காங்க சோஃபால. ஓ, அப்ப என் பொண்டாட்டிக்கு எல்லாமே தெரிஞ்சுதான் இப்பெல்லாம் பேசினாளா? இதுக்கு கண்டிப்பா அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணுமே. பனிஷ்மெண்டா? நீ நீ என்ன சொல்ற தயாம்? இல்ல இல்ல, வயிற்றுக்குள்ள பாப்பா இருக்கு, பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்க கூடாது, பாப்பாக்கு வலிக்கும்ல. ஓ, என் பாப்பாக்கு வலிக்காம பண்ண எனக்கு தெரியுமே. அப்ப இந்த பாப்பாக்கு வலிச்சா உனக்கு பரவாயில்லையா? பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே ஜிம்னா கிட்டக்க தான் போறான். ஜிம்னா அப்படியே கண்ணு ஒரு மாதிரி க்ளோஸ் பண்ணி அப்படியே தயங்க பாக்குறான். ஏண்டா, இதுல தாண்டா உன்ட்ட விழுந்தேன், உன்ன எந்திரிக்கவே இல்லை தெரியுமா? அப்படியா, இதுலதான் விழுந்தீங்களா? அப்ப ஐயோட வீக்னஸ் பாயிண்ட் இதுதானா? ஆமாண்டா, உன் கண்ணுல என்ன இருக்குன்னே தெரியல தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைம் நீ காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் இயர் வந்த பாத்தியா, அப்படியே இந்த முட்டை கண்ணை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி லிப்ஸ் பிதுக்கிக்கிட்டு அப்படி இருந்த. அப்பவே எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருச்சு, அதனாலதானே உன்னை நான் தூக்கிட்டே வந்தேன். நீ பாத்தியா, பழசெல்லாம் ஞாபகப்படுத்துற. போ, நான் போய் சாப்பிட்டு தூங்குறேன், நீ இப்படியே உட்காந்துரு. ஹே பேபி, எங்க போற? உனக்காண்டி நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்டி. சர்ப்ரைஸா? என்ன வச்சிருக்க? மேரேஜுக்கு போயிருந்தோம்ல நம்ம ஜங்குக் மேரேஜ்க்கு, அதுக்கு எனக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காங்கடி. கிஃப்டா? கல்யாணமே நின்னு போச்சு, உனக்கு கல்யாண வீட்டுல கிஃப்ட் கொடுத்தாங்களா? இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போதே வீட்டோட காலிங் பெல்ல தான் யாரோ பிரஸ் பண்ற மாதிரி சவுண்டு கேக்குது. இந்த சவுண்டு கேட்கும் போதே தயாங்கா அவ்வளோ சிரிக்கிறான். அவன் ஒரு மாதிரி டெவிலிஷா பிஹேவ் பண்றான். அப்படியே ஜிம்னா பாக்குறான். தயா, உனக்கு என்னாச்சு? இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்த, எதுக்கு இந்த காலிங் பெல் சவுண்ட கேட்டோட நீ இப்படி சிரிக்கிற? ஹே பேபி, ஜங்குக்கோட மேரேஜ்க்கான கிஃப்ட் எனக்கு வந்துருச்சு தெரியுமா? என்ன பேசுற? அங்க மேரேஜே நின்னு போச்சு, இதுல ஜங்குக்கோட மேரேஜ்க்கான கிஃப்ட் வந்திருக்குன்னு சொல்ற. உனக்கு மட்டும் கிஃப்ட் கொடுத்தாங்களா? ஹே பேபி, அவங்க ஒன்னும் கொடுக்கல, என் கிஃப்ட நானே எடுத்துக்கிட்டேன். என்ன சொல்ற? எனக்கு புரியல. உனக்கு மட்டும் எப்படி மேரேஜ் நடக்காம கிஃப்ட் கொடுத்தாங்க? உனக்கும் ஜங்குக்கோட கிட்னாப்க்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கா? எனக்கு உன் ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்த்தா பயமா இருக்கு. சொல்லு தயாங், இருக்கா? முச்சி தயாங் கிட்ட கேட்கறான். ஆனா தயாங் எந்த ஒரு ரிப்ளையுமே பண்ணல. இதனால ஜிம்னாக்கு ஒரு மாதிரி ரொம்ப பயமா இருக்கு. அவன் நிறைய விஷயத்த அப்படியே யோசிக்கிறான். ஆனா இருந்தாலும் தயாங்க வந்து சந்தேகப்பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதுவுமே கண்டுக்கல. இருந்தாலுமே தயாங்க பத்தின அவனுக்கு பழைய விஷயங்கள்லாம் அப்படியே ஞாபகம் வருது. அந்த விஷயங்கள்லாம் நினைச்சு பார்த்தாவே ஜிம்னாக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவன் ஒரு மாதிரி அப்படியே நடுங்கிக்கிட்டே நிக்கிறான். அவன் மனசுக்குள்ள 1000 விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா எதை பத்தி நினைக்கிறது, எதை மறக்கிறது எதுவுமே அவனுக்கு புரியல. ஜிம்னா அப்படியே கண்ணை மூடுறான். அவனுக்கு பழைய விஷயங்கள் எல்லாமே அப்படியே ஞாபகத்துக்கு வருது. ஜிம்னா ரொம்ப கடந்து கத்துறான்.
ப்ளீஸ் தயாங், என்னை விட்டு நான் என் வீட்டுக்கு போகணும். என்னை எங்க வீட்டுல எல்லாரும் தேடுவாங்க. ப்ளீஸ் என்னை விட்டு தயாங், எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. இந்த பிளேஸ்லாம் பார்த்தா பயமா இருக்கு. இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அப்படியே கத்திக்கிட்டு இருக்கான். ஜிம்னாக்கு அதெல்லாம் அப்படியே ஞாபகம் வரும்போது அவனுக்கு அப்படியே வேர்த்து ஊத்துது. அப்படியே ஜிம்னா கண்ணை திறந்து பாக்குறான். இந்த மாதிரி நம்ம கோழி கொஞ்சம் அப்படியே யோசிச்சுக்கிட்டே நிக்குது. இப்ப தயாங்க தான் அப்படியே அந்த பார்சல் கிட்ட போயிட்டு அந்த பார்சல் ஒரு மாதிரி அப்படியே தடவுறான். ஜிம்னா அப்படியே பாக்குறான், இவன் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி. இல்ல ஜிமினா, நான் நினைக்கிறதா மட்டும் அது இருக்கக்கூடாது. தயாங் அந்த தப்பு மட்டும் பண்ணிருக்கவே கூடாது. பண்ணிருக்க கூடாது. கடவுளே, அது மட்டும் நடந்திருந்திருக்கவே கூடாது. நம்ம மூச்சு கொட்டி தான் அப்படியே யோசிச்சுக்கிட்டு அப்படியே தயாங்கையும் பாக்குது, அந்த பார்சலையும் பாக்குது. அப்படியே மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டு இருக்கு. இப்ப தயாங் தான் அப்படியே சடனா திரும்புறான். மூச்சு அப்படியே ஒரு மாதிரி பயத்துல அப்படியே முடியெல்லாம் வெளியே வந்த மாதிரி அப்படியே உட்காந்துருக்கான். ஹே கோழி குஞ்சு, என்னடி முடியலாம் ஒரு மாதிரி இருக்கே, என்ன பார்சலை பார்த்து பயந்துட்டியா? யாரையும் கொலை பண்ணி கொண்டு வந்திருப்பேன்னு நினைச்சிட்டியோ? இல்ல இல்ல தயாங், நான் அப்பெல்லாம் நினைக்கல. இந்த இந்த பார்சல்ல என்ன இருக்கு? ஹே, நான் தான் சொன்னேன்ல, குக்கியோட மேரேஜ் கிஃப்ட்டி. அவங்க அப்பா நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்க, நீ வேணா வந்து பாரு அப்படின்னு சொல்லும் போது ஜிம்னாவும் அப்படியே எந்திரிச்சு வந்து பாக்குறான். பார்த்தா அது குக்கியோட அப்பா கிட்ட இருந்துதான் வந்திருக்கு. அந்த அட்ரஸ் அவங்க வீட்டு அட்ரஸ் அப்படிங்கறனால ஜிம்னாக்கு அப்பதான் உயிரே வருது. ஓ, அப்ப மேரேஜ்காண்டி கிஃப்ட் தானா இது? சரி சரி, ஓகே. நான் பயந்துட்டேன் தெரியுமா டேட்டே. நான் கூட நீ எதுவும் பண்ணக்கூடாது, தப்பு எதுவும் பண்றியோ அப்படின்னு நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன். பரவாயில்ல, நீ நீ அந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணல. அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். என்னடா சொல்ற? ஒன்னும் இல்ல டேட்டே, இதுக்குள்ள என்ன இருக்கும் எனக்கும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. நீ அப்படி என்ன குக்கியோட அப்பா கிட்ட கேட்ட? அண்ணாவோட மேரேஜே நின்னாலும் நான் உனக்காண்டி கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. எப்படி டேட்டே, அவங்க பையன் காணாம போன இதுலயே உனக்கு கிஃப்ட் கொடுத்துக்கணும்னு அவருக்கு எப்படி தோணுச்சு? டே, நான் தானடா உங்க கம்பெனியோட ஒன் ஆஃப் த சேர்மன். எனக்கு எப்படி கிஃப்ட் கொடுப்பாம இருப்பாங்க? நான் கேட்டேன், ஃபர்ஸ்ட் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் உனக்கு இல்லாததா என்ன வேணாலும் என்கிட்ட இருந்து எடுத்துக்கோன்னாங்க. அதனால எனக்கு வேணுங்கிறத நான் எடுத்துக்கிட்டேன். அதானே அந்த பார்சல்ல இருக்கு. அப்படியா, நான் ஓபன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னா வந்து அந்த பார்சலை ஓபன் பண்றதுக்காண்டி ஒரு பெரிய சிசர் தான் கொண்டு வரான். நான் அப்படியே பாக்குறான். ஹே, என்னடா பண்ற? இல்ல, இந்த பார்சலோட பேண்டேஜ் இதெல்லாம் பார்த்தா ரிமூவ் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கும். கத்திரிக்கோலை வச்சு ஒரு குத்து உள்ள இறக்கிட்டோம்னா ஈஸியா எல்லாமே பிரிச்சிடலாம். இந்த மாதிரி மூச்சு சொல்லும் போது தயாங்க அப்படியே ஒரு ஜர்க் ஆகுது. அவன் அப்படியே பாக்குறான். என்ன பாக்குற? நான் இதை ஈஸியா ஓபன் பண்ணிடுவேன் தெரியுமா? ஹே மொச்சி, அப்பெல்லாம் பார்சல நம்ம ஓபன் பண்ணக்கூடாது. பேண்டேஜ் தான் ரிமூவ் பண்ணணும். பேண்டேஜ் போட்டிருக்கிற இடத்துல கத்திரிக்கோலை வச்சு குத்தக்கூடாது. உள்ள இருக்கிற திங்ஸ்க்கு டேமேஜ் ஆயிரும். அதுவும் இது எவ்வளவு வேல்யூவானது தெரியுமா? இதுக்கெல்லாம் ஒரு சின்ன கீரல் விழுந்தா கூட என்னால தாங்க முடியாது. ஓ அப்படியா, சரி அப்ப நீ இரு, நான் இந்த பார்சலை ரொம்ப பொறுமையா ஓபன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்னாவும் அந்த பாக்ஸ் அப்படியே அன்பாக்ஸ் பண்றான். அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணும்போது அவ்வளோ ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு. அதை பிடிச்சி அங்கிட்டு இழுத்து இங்கிட்டு இழுத்து அப்படியே ஓபன் பண்ணிக்கிருக்கான். தயங்க அப்படியே ஸ்மோக் பத்த வச்சுட்டு அவனும் அப்படியே பக்கத்துலேயே தான் நிக்கிறான். ஜிம்னா அப்படியே ஃபுல்லா பாக்ஸ ஓபன் பண்ணிடுறான். ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் ஜிம்னாக்கு அட்டர் ஷாக், அப்படியே ஷாக்லயே நிக்கிறான். தயங்க அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணிட்டு அவன் அப்படியே பக்கத்துலயே நிக்கிறான். ஜிம்னா அந்த பாக்ஸையும் அப்படியே தயாங்கையும் அப்படியே மாறி மாறி பார்த்துக்கிட்டு இருக்கான். தயாங், நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க தயாங்? ஏன் தயாங் இப்படி பண்ண? என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி அப்படியே மூச்செல்லாம் வாங்க ஆரம்பிச்சிருது. இப்ப அப்படியே தான் தயாங் அப்படியே ஜிம்னா காம் பண்றான். ஏ காம் டவுன்ரா, எதுக்கு இவ்வளோ ஹை ஆகுற? போய் உட்காரு நீ சோஃபால, நான் வந்து உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நீ என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போற? ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்க தயாங்? யாரு கேட்ட நீ இப்படி பண்ண? அந்த மேரேஜ்ல ஃபுல்லா நீ ஏன் கூட தானே இருந்த? இந்த வேலையை நீ எப்ப பார்த்த தயாங்? இந்த மாதிரி ஜிம்னா அப்படியே ரொம்ப கத்திக்கிட்டே இருக்கிறான். இப்ப அப்படியேதான் சோஃபால வந்து தயாங் உட்கார வைக்கிறான். ஜிம்னா தான் எடுத்தோடனே ஒரே ஸ்லாப் தான் தயாங்க்கு. ஆனா தயாங் அதெல்லாம் பெருசாவே கண்டுக்கல. அவன் அப்படியேதான் உட்காந்துருக்கான்.
நீ நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? குக்கி குக்கி என்ன பண்ணி வச்சிருக்க? அவனை இப்படி பார்சல்ல கொண்டு வந்து வச்சிருக்க. அப்ப அவனை கிட்னாப் பண்ணது நீதானா? எதுக்குடா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா தயங் அதெல்லாம் கண்டுக்கிறவே இல்லை. அவன் வாட்டுக்கு அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டே உட்காந்துருக்கான். பாரு, நான் உன்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? குக்கி குக்கி என்ன ஆச்சு? ஏன் அவன் இப்படி இருக்கான்? முதல்ல அவனோட ஹேண்ட் கப் இதெல்லாம் ரிமூவ் பண்ணி விடு. அவன் கை கால்லாம் கட்டி இருக்கு, மவுத்துலயும் கட்டி வச்சிருக்கீங்க. பத்தா குறைக்க அவன் கான்சியஸ்லயே இல்ல. என்ன பண்ணி வச்சிருக்க தயாங்? என்ன ஜிமினா, பார்த்தா தெரியலையா? ஃபர்ஸ்ட் ஒன்ன என்ன பண்ணனோ அதே மாதிரிதான் அவனையும் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு தெரியுது. ஆனா நீ எதுக்கு அவன் கிட்ட இப்படி பிஹேவ் பண்ண? அவன் கல்யாண மண்டபத்துல இருந்து எதுக்குடா அவனை கடத்தின? எதுக்கு கடத்தினா, என் பொண்டாட்டிய நான் கடத்திக்கிட்டேன். அவன் என்னோட ப்ராப்பர்ட்டிடா. அடுத்தவனுக்கு விட்டு கொடுக்க சொல்றியா? அப்பெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு சொந்தமான பொருள் எனக்கு மட்டும்தான் சொந்தம். இவன் பிடிக்கலன்னு சொன்னா இவனை நான் விட்டுட்டு போயிடணுமா? சரி, ஃபர்ஸ்ட் நம்ம அப்புறம் இத பத்தி பேசிக்கலாம். நீ முதல்ல போய் அவனோட ஹேண்ட் கப் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி விடு. அவன் கான்சியஸ்ல இல்ல. ஃபர்ஸ்ட் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு பாரு. ஹே, அவனோட ஹேண்ட் கப் இதெல்லாம் ரிமூவ் பண்ணாலும் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஐயா எந்திரிக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஐயாவுக்கு போட்ட இன்ஜெக்ஷன் அப்படி. நான் தான் அவனுக்கு இன்ஜெக்ஷன் போட்டேன்டா. இந்தா ஊசி கூட உன்ன என்கிட்டதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேண்ட் பாக்கெட்ல இருந்து ஒரு இன்ஜெக்ஷன் தான் எடுத்து காட்டுறான். ஜிம்னா அப்படியே பயத்திலே உட்காந்துருக்கான். தயாங், நீ நீ உன்னும் திருந்தவே இல்லையா தயாங்? நீ உன்னும் அப்படியேதான் இருக்கியா? அதே சைக்கோ மாதிரி தான் இருக்கியா? ஹே, என் லவ்வ பார்த்தா உனக்கு சைக்கோ மாதிரி தெரியுதா? அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே ஜிம்னாவோட நெக்கதான் அப்படியே டைட் பண்றான். ஜிம்னாக்கு மூச்சே விட முடியல. தயாங் என்னால பிரீத் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும் போது தயாங் அப்படியே கை எடுத்துறான். ஹே, சாரிடா மூச்சி, சாரி, நான் வேணும்னு பண்ணல, மன்னிச்சிரு. பிரின்சஸ்க்கு வலிக்குதா? தயாங் என்ன பண்ற தயாங் நீ? பொண்டாட்டி ப்ளீஸ் டி, நீயாவது என்ன புரிஞ்சுக்கோ. அவன் தான் என்ன புரியாம கஷ்டப்படுத்துறானா? நீயும் என்ன கஷ்டப்படுத்தாதடி. உனக்கு என்ன பத்தி எல்லாமே தெரியும்ல. எனக்கு புரியுது தயாங். ஆனா விருப்பமே இல்லாத ஒரு பர்சனை உன் கூட வச்சுக்கணும்னு பாக்குறது தப்பு இல்லையா? நான் சொல்றது கேளு தயாங் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா தான் அப்படியே தயாங்கோட கண்ணத்திலேயே அப்படியே கை வைக்கிறான். ஆனா தயாங்க்கு கண்ணெல்லாம் அப்படியே மாறுது. ஜிம்னா அப்படியே நோட் பண்றான். அவனுக்கு அப்படியே பயமா இருக்காங்க. அப்படியே பின்னாடி வந்துடுறான். இங்க பாரு மூச்சி, நல்லா கேட்டுக்கோ. நான் சிரிச்சு சிரிச்சு பேசுறேன்னு சொல்லிட்டு உன்னோட தயாங் பூம் பூம் மாடு தலையாட்டுவானே, அவன் நினைக்காத. எனக்கு ஒரு பொருள் வேணும்னா வச்சுக்கோ, அதோட விருப்பம் எனக்கு தேவையில்லை. எனக்கு பிடிச்சிருந்தா போதும். இவனுக்கு எனக்கு பிடிக்கும் டி. சின்ன வயசுல இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட சைல்ட்ஹுட் லவ்டி. அவ்வளவு சீக்கிரம் நான் விட்டு கொடுக்க முடியாது. யாரு கேட்டாலும் கொடுக்கவும் மாட்டேன். இவனுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, இவன் என் கூட தான் இருந்தாகணும். உனக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் என்ன விருப்பம் இருந்தா என் கூட இருந்த? இல்லாம தானே இருந்த. அதுக்கப்புறம் விருப்பம் வந்துச்சுல, அதே மாதிரியே இவனுக்கும் விருப்பம் வரும். அப்ப என் கூட இருப்பான். அது வரைக்கும் கொஞ்சம் ஐயாக்கு கசக்கதான் செய்யும். அது வரைக்கும் ஐயாக்கு நிறைய பனிஷ்மெண்ட் வேற கொடுக்க வேண்டியது இருக்கு. இத்தனை வருஷமா என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடனால அதுக்கான மொத்த பனிஷ்மெண்ட்டும் இவனுக்கு நான் கொடுக்கணும். தயாங் இந்த மாதிரி சொல்லிட்டு அப்படியே பாக்ஸ் பக்கம் தான் திரும்பி பாக்குறான். அதுல அப்படியே நம்ம குட்டி ஜங்குக் தான். கை கால்லாம் அவ்வளவு கட்டி போட்டா அவ்வளவு பார்க்கவே அப்பாவியா இருக்கான். அவன் கண்ணுல இருந்து டீயர்ஸ் மட்டும் வந்ததுக்கான அடையாளம் நல்லா தெரியுது. அவன் அழுதுருப்பான் போல. அவன் மூஞ்சியும் அவ்வளவு செவந்திருக்கு. ஜிம்னா அப்படியே பாக்குறான். இங்க பாரு தயாங், பாவம் குக்கி அழுகுறான். தயாங் வேணா, நீ குக்கி கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாது. அவன் சின்ன பையன்டா, அவனுக்கு இதெல்லாம் புரியாதுடா. அவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஏஜ் பண்ணணும்டா. அது வரைக்கும் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு ப்ளீஸ். நான் சொல்றேன்ல, என்னோட பேச்ச நீ கேப்பல்ல, நான் சொன்னா நீ கேப்பல்ல தயாங் அப்படிங்கிற மாதிரி ஜிம்னாக்கு ரொம்ப பயமா இருக்கு. வேணா முன்ன இருந்து தயாங்க்கு இப்ப இருக்கிற தயாங்க்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குது. அது நல்லாவே ஜிம்னாக்கும் புரியுது. ஜிம்னா அப்படியே தயாங்க தான் பாக்குறான். ஆனா தயாங்க எந்த ஒரு பதிலுமே சொல்லாம அப்படியே பாக்ஸ்ல இருக்கிற குக்கியை மட்டும்தான் பாத்துக்கிட்டு இருக்கான். குக்கி அவ்வளோ பார்க்கவே ஒரு மாதிரி பெயிண்டான நிலைமையில இருக்கான். அவன் கண்ணெல்லாம் அவ்வளோ ஒரு மாதிரி இருக்கு, ரெட்டிஷா இருக்கு. 2-3 ஸ்லாப் வச்சதுக்கான அடையாளம்னா நல்லா தெரியுது. ஜிம்னா அப்படியே திரும்பி தயாங்க தான் பாக்குறான். ஆனா தயாங்க எந்த ஒரு பதிலுமே சொல்லல.
தயங்க பார்த்தாலே ஜிம்னாக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவன் அப்படியே ஓரமா ஒதுங்கி போய் உட்காந்துக்கிறான். இப்ப அப்படியே தான் ஜிமினாவை திரும்பிதான் தயங்க பாக்குறான் அப்படின்னு தெரிஞ்சோடனே எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்க போறேன் தயாங், நான் உன்னை காலையில பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிக்க போறான். இப்ப அப்படியே தயாங்க தான் புடிச்சு அப்படியே ஜிம்னாவை லேப்ல இழுத்து உட்கார வச்சுக்கிறான். ஹே பொண்டாட்டி, எங்க போற? அதோ உனக்கு இப்பவே தூக்கம் வருது. மணி 8 o'clock தான் ஆகுது. எப்பவுமே ஐயா 9 o'clock மேலதான் தூங்குவேன். அதுக்குள்ளேயுமா ஐயாவுக்கு தூக்கம் வந்துடுச்சு? ஆமா ஆமா தயாங், எனக்கு இன்னைக்கு தூக்கம் வந்துடுச்சு, ப்ளீஸ் என்னை விடுறியா, நான் போய் தூங்கணும், எனக்கு ஒரு மாதிரி டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கான். தயாங் பேச பார்க்கவே இல்லை. ஜிம்னாக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போய் நிக்குது, அவனோட உடம்பெல்லாம் அப்படியே ஷிவர் ஆகுது. தயாங் அப்படியே எல்லாமே நோட் பண்றான். ஹே பேபி, நான் எப்பயாவது உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சிருக்கேனா? நீதான் என்ன அந்த மாதிரிலாம் கஷ்டப்படுத்த வச்ச. அதே மாதிரிதான் இப்ப இவனும் பண்றான். இவன் கொஞ்ச நாள்லயே நம்ம வழிக்கு வந்துருவான்டா. இவனும் என்னோட லவ்வ புரிஞ்சதுக்கு அப்புறம் நீ எப்படி என்னை விட்டு போகாம என் கூட இருக்கிற, அதே மாதிரியே ஐயாவும் இருப்பாங்க. நீ இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாத. அதே மாதிரி இவனுக்கு எனக்கும் நடுவுல வராத. இந்த ப்ராப்ளம்ஸ நாங்களே பாத்துக்கிறோம். அதுக்குள்ள வராத வரைக்கும் உனக்கும் நல்லது, வயித்துல இருக்கிற நம்ம பேபிக்கும் நல்லது. புரியுதுல? புரியுது தயாங், நான் எதுவும் பேசல, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, ப்ளீஸ் என்ன விடுறியா இப்படி சொல்லும் போதே நம்ம தயாங்க அப்படியே ரொம்ப டைட்டா ஹக் பண்றான். தயாங், என்னால பிரீத் பண்ண முடியல, நீ என்ன பண்ற? இங்க பாருடா, நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். நான் ஒன்ன மட்டும் இல்ல, அவங்க பாக்ஸ்ல இருக்கான்ல அவனை ரொம்ப ரொம்ப அதிகமா லவ் பண்றேன். நீங்க தான் என்னோட லவ்வ புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்கிறீங்க. கண்டிப்பா நீங்களும் புரிஞ்சுக்கிருவீங்க, அதுக்கான நாள் வரும். புரியுதுல? புரியுது. நான் இப்ப போய் தூங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் லேப்ல இருந்து அப்படியே எந்திரிக்க தான் போறான். தயாங் அப்படியே வெடுக்குன்னு பிடிச்சி அவனை இழுத்து உட்கார வைக்கிறான். ஜிம்னா அப்படியே பயந்துறான். தயாங், நீ என்ன பண்ற? பயப்படாத மோச்சி, எப்பவும் உனக்கு நான் குட் நைட் கிஸ் கொடுப்பேல, நீயும் வாங்கிட்டு தானே போய் தூங்குவ. எனக்கு என்ன அதெல்லாம் வேணாமா? அது வந்து வேணாமா? இல்ல இல்ல அப்படின்னு சொல்லும் போதே நம்ம தயங்க அப்படியே ஃபோர்ஹெட்ல போய் கிஸ் பண்றான். ஜிம்னா அப்படியே தயங்க தான் பாக்குறான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அது தயங்கும் நல்லாவே புரியுது. இருந்தாலும் இந்த இடத்துல அவன் எதுவுமே சொல்லல. அவன் அப்படியே ஜிம்னாவை விட்டுறான். ஜிம்னா அப்படியே ஒரு மாதிரி ஏக்கத்திலே குக்கிய பார்த்துட்டே போய் தூங்க போயிடுறான். தயங்க தான் அப்படியே குக்கிய பார்த்துக்கிட்டே இருக்கான். அவனுக்கு அப்படியே அந்த பாக்ஸ்ல இருக்கிற குக்கிய பார்க்க அவனுக்கு பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வருது. சரி ஓகேடா, இதோட இந்த ஸ்டோரி நான் இங்க எண்ட் பண்றேன். சாரிடா, என்னால ரொம்ப நேரம் பேச முடியல. ஏன்னா ரொம்ப நாள் கேப் ஆயிடுச்சா, பழையபடி எனக்கு கொஞ்சம் மூச்செல்லாம் வாங்குது. அதனாலதான் நான் ஒன்றும் வீடியோ போடக்கூடாதுன்னுலாம் போடலடா. எனக்கு எப்படி சொல்றதுன்னா, ஃபீவர் கொஞ்சம் அதிகமா போயிடுச்சு, என்னால பேச கூட முடியல, அந்த லெவலுக்கு இருந்துச்சா, அதனாலதான் போட முடியல. நான் உங்க எல்லார்கிட்டயும் சாரி கேட்டுக்கிறேன். என்ன மிஸ் பண்ண எல்லாருமே நானும் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஓகேடா, ஸ்டோரிய பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு நான் சீக்கிரமாவே செகண்ட் பார்ட் போடுறேன்டா. இது எப்படி தேர்ட் பார்ட் வரைக்கும் கொண்டு போவேன். எனக்கு தெரிஞ்ச மினி எஃப்எஃபா கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்குடா. சரி ஓகே, பாருங்க, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நானும் போய் தூங்குறேன், நீங்களும் போய் தூங்குங்க. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், டாடா, பாய் பாய்.